அட்டாளச்சின கடற்கரையோரம் நிக்கன் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்ப கரை வலை அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப வலைய இழுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தால கரை சேருவாங்க. கரை சேர்ந்து அந்த மடியில எவ்வளவு மீன் இருக்கு அப்படின்ற பாப்போம் வாங்க. முடிஞ்சா மீன் படல இந்த கடலை நம்பி வந்திருந்தாங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மடி வெறும் மடியாக கரைக்கு வந்தது. இல்லாட்டி மடி வெடிக்கிற அளவுக்கு மீன் படுச்சு ஃபுல்லா படும். ஆனா இன்றைக்கு சும்மா 2 பேருக்கு கறி கொடுக்குற அளவுக்கு தான் வந்திருக்கு. இதனால வலைய இழுத்த எல்லாருடைய முகத்திலேயும் சோகம் தெரிந்தது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எப்படியாவது வீட்டுல ஏதாவது செலவு காசை கொண்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. முடியலை. ஆனா இந்த வலை இந்த தோணி முதலாளிக்கும் இன்றைக்கு நட்டம் தான். இதுக்கு பெரிய ஒரு செலவு இருக்கு. வலை இழுத்தாக்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த ஊதியம் கொடுக்கணும். என்ன செய்வது? வாழ்க்கை இப்படித்தான் எல்லோருக்கும். இந்த சுழலுகின்ற இந்த உலகத்துல வாழ்க்கை என்றா இன்பம் துன்பம் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் இன்றைக்கும் இவங்களுக்கு அடுத்த முறை இவங்க கடலை வலைய போட்டு இழுக்கும் போது நிறைய மீன்கள் படணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம்.